சாந்தி. அவ்யக்த சமிகை 4 ஆகஸ்ட் 2025. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். परमात्म प्यार आनंदमय झूला है। इस सुखदायी झूले में झूलते सदा परमात्म प्यार में लवलीन रहो तो कभी कोई परिस्थिति व माया की हलचल आ नहीं सकती. பாபா புரிய வைக்கிறாரு, பரமாத்மா அன்பு எனக்கூடியது ஆனந்தமயமான ஒரு ஊஞ்சல். ஊஞ்சல் ஹாப்பியா இருக்கும், குஷியா இருக்கும். சின்ன பிள்ளைங்க அழகா அந்த ஊஞ்சல்ல விளையாடுறாங்க. பாபா சொல்றாரு, இந்த சுகம் தரக்கூடிய அன்பு எனக்கூடிய ஊஞ்சலில் நீங்கள் மூழ்கி இருங்கள், அதில் ஆடிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது எந்த ஒரு பிரச்சனை அல்லது குழப்பமும் உங்கள் அருகில் வரவே முடியாது. ஊஞ்சல் ஆட்டி விடுறதுக்கு அப்பா பக்கத்திலே இருக்காரு. அப்போ நம்ம கீழே விழுக மாட்டோம் இல்லையா? நமக்கு எப்படி வசதியா இருக்குமோ, எவ்வளவு ஸ்பீடுல போனா அந்த ஊஞ்சல் நமக்கு குஷி கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படிதான் அந்த கூட இருக்கிறவங்க ஆட்டி விடுவாங்க. அப்ப பாபா என்ன பண்றாங்க, நம்மை தன் பக்கத்திலே வச்சுக்கிறாரு. परमात्म प्यार अकूट है, अटल है, इतना है जो सर्व को प्राप्त हो सकता है। लेकिन परमात्म प्यार प्राप्त करने की विधि है न्यारा बनना. பாபா சொல்றாரு, பரமாத்மா அன்பு என்பது குறைவற்றது, அதாவது எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாது அப்படிங்கிறாங்க இல்லையா? அது போல பரமாத்மா அன்பு என்பது குறைவற்றது, அதை அழிக்க முடியாது, அதை யாரும் பறிச்சுட்டு போகவும் முடியாது, அவ்வளவு அதிகமாக உள்ளது, யாருக்கு வேணாலும் கிடைக்கும், இதுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் அல்ல. ஆனால் இந்த அன்பை அடைவதற்கான விதி விலகி இருப்பது. விலகி இருப்பதுன்னா யாரும் வேணான்னு சொல்றதா? அப்படி அல்ல. நான் தேகம் எனக்கூடிய நினைவிலிருந்து விலகி இருக்கிறது, இதுதான் முதல்ல ஞாராகிறது இல்லையா? தேக சம்பந்தம்னா முதல்ல தேக சம்பந்தத்தை நம்ம விளக்குறது இல்லை. நீங்க வேண்டாம், நீங்க வேண்டாம், இவங்களோட நான் பேச மாட்டேன், அப்படி அல்ல. முதல்ல என்ன வருது? தேகசே ஞாரா, நான் ஆத்துமா, நான் இந்த சரீரத்துல இருந்து விடுபட்டவன். இந்த ஒரு விலகிய நிலையில யார் இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாவிற்கு கண்டிப்பா பாபாவுடைய அன்பு நல்லாவே அனுபவமாகுது. जितना न्यारा बनेंगे उतना परमात्म प्यार का अधिकार प्राप्त होगा. எனவே பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு நீங்கள் விலகி இருப்பீர்களோ அந்த அளவிற்கு பரமாத்மா அன்பின் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அது அதிகாரம்ங்கிறாரு, எல்லாருக்குமே அதன் மீது ரைட்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனால் அதற்கான தகுதி என்ன சொல்றாருன்னா, தேக உணவிலிருந்து விலகி நான் ஆத்மா எனக்கூடிய நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த அன்பு சகஜமாக அனுபவமாகின்றது. எனவே இதற்கான முயற்சி நாம் இன்னைக்கு செய்து பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.